வீட்டுக்குள்ள சலாம் இருக்கணும். கணவன் வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, மனைவி வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் நிம்மதி வேண்டாம், சலாத்தோட ஆரம்பிங்க. வருவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தான் வருவாங்க. பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதா தகல்த அஹலக சல்லிம் அலா அஹலிக், நீங்க வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லுங்க. அதாவது யகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹலிக், அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் பரக்கத்தாக அமையும் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு போங்க. வீட்டுக்குள்ள பரக்கத் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். பரக்கத்துல மிகப்பெரிய பரக்கத் வீட்டுக்குள்ள நிம்மதி. எங்கட உள்ளம் அமைதி பெறும். நீங்க எங்க பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா உள்ளம் அமைதி பெறுதானே. இந்த உள்ளம் அமைதி வீட்டுக்குள்ள கிடைக்கலன்னா வேற எங்க கிடைக்கும்? வீட்டுக்குள்ள அமைதி கிடைக்கலண்டா வேற எங்க தான் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கிடைக்கும். எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய மாளிகையில இருக்கலுமா? ராவிக்கு வெளியே கொண்டு கதவை மூடி அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப எங்க வரணும்? வீட்டுக்கு தான் வரணும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சலாம். இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க? காண்ட்ரா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. உலகத்துக்கு முழுக்க ஊருக்கெல்லாம்